நமக்கு விஸ்டம் வேணும்னு தெரிகிறப்போ டோட்டல் நாலேஜ்ன்றது நம்ம கரெக்டாக அசஸ் பண்ணணுன்றப்போ எந்த மாதிரி விஷயங்களை நாலேஜ்ன்றது நம்ம வெளியிட போகிறோன்றப்போ நம்ம எமோஷன்ஸ் தான் அதை நிர்ணயிக்குது. நமக்கு சரியான எமோஷன் நம்ம கரெக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம சரியான நாலேஜை வெளியிலேருந்து எடுக்க முடியும். அந்த வெளியிலேருந்து எடுக்கிற நாலேஜை சரியாக கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தாட்ஸு நம்மளோட இன்னரை கரெக்ட் பண்ணுறப்போ நமக்கு சரியான இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம சரியான இன்டெலிஜென்ஸ் இன்னும் நிறைய டீப்பாக அனலைஸ் பண்ணப்படுறப்போ இணைக்கப்படுறப்போ நம்ம இன்ட்யூஷன் கூட கனெக்ட் ஆகும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்ட்யூஷன் கூட விஸ்டம் கூட டோட்டல் இன்டெலிஜென்ஸ் கூட கான்ஷியஸ்னஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே டூல் நம்ம எமோஷன். நம்ம எமோஷன்ன்றது பியூரான எமோஷன், சிங்குலாரிட்டி எமோஷன்ன்றதை ஃபீல் பண்ணி நமக்கு இருக்கிற முடியுன்றதுக்கு தான் நம்ம அவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணி சிங்குலாரிட்டின்றதை ஃபீல் பண்ணுறோம். நம்ம பிரபஞ்சத்தினோட ஃப்ளோவில் இருக்குதுன்றதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகிற ஒரே விஷயம் அந்த அன்பும் கருணையுமான்றதை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கடமையை செய்கிறப்ப தான் அந்த ஃபீலிங்கில் தான் அது அந்த கடமையை செய்துக்கிட்டு இருக்குது. எல்லோருக்கும் நல்லது, எப்பொழுதுக்கும் நல்லதாக ஒரு விஷயத்த முடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த கேஸ் இல்லாமல் கேஸ் இருந்தால் கூட அதை ஒரு நல்ல விஷயமாக மாற்றி முடிவு வைக்கிற செயல்திறன், அறிவு அது எல்லாமே அதுக்கு இருக்குன்றப்போ அந்த அறிவு நமக்கு இப்போ வர்றது கஷ்டம், நமக்கு புரியுது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் அந்த எமோஷன், அந்த சிங்குலாரிட்டி எமோஷன், அன்பு கருணை என்ற எமோஷன் மூலயமா நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது அத்தனை நாலேஜ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியுது. அதுக்கு அக்செப்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. பொறுமையாக அப்சர்வராக இருந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதாக தான் எப்படி முடியுதுன்னு பார்க்குற திறமை நமக்கு தேவைப்படுது. அதுக்கு பின்னாடி நீண்ட சரணாகதி என்ற ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம் அவ்வளோ செயல்திறன் மிக்க ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இந்த கோவிட் ஃப்ளோவில்ன்றத. அந்த ஃப்ளோவை நம்ம பார்க்குறோம். ஒரு தொடர்ந்த கேஸ் இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயம் தொடர்ந்து நடக்கணும்னா எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அந்த இன்டெலிஜென்ஸ் நடத்துது அந்த ரூல்ஸோட, நேச்சுரல் ரூல்ஸோட அந்த விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு நமக்கு தெரிகிறப்போ நம்ம பொறுமையாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன்.